விசால் பேசின பிறகு எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப தடுத்து எடுக்குது. தம்பிக்கு கவலை வேணாம், இந்த இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக உட்பட இருக்கும். விசால் தம்பி உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் சங்க நிர்வாகிகளே, தயாரிப்பாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த மேடையில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், இன்று ஏப்ரல் 6, பங்குனி மாதம் 24, அதுவும் 2 + 4 6. இந்த 6க்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் 1896ஆம் ஆண்டு ஏத்தன்ஸ் நகரில் நவீன யுகத்தில் ஒலிம்பிக் போட்டி ஆரம்பித்த அந்நாள் இந்நாள் அது பொன்னாள். எப்படி ஒலிம்பிக் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறதோ, தம்பி விசாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் மிக சீரும் சிறப்புமாக நெடுநாள் தொன்று தொட்டு இந்த சங்கம் சிறப்புறமைய உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். மாற்றம் என்று சொன்னீர். ஆம், யாரும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள், ஏற்றம் பெறுவார்கள். தயாரிப்பாளர் சங்கம் சொன்ன ஒவ்வொரு செயல்திறனும் நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்தால்தான், இயக்குனர் சங்கமும் இணைந்தால்தான் அது நிச்சயம் வெற்றி பெறும். அதற்கு அடித்தளம் அமைத்த தம்பி விசாலுக்கு ஆத்மார்த்த என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் டீம் மிகப்பெரிய சாதனைகளை, சரித்திரங்களை இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் படைக்க வேண்டும். நாம் ஒன்றும் அரசியல் கட்சிகள் கிடையாது. எது நல்லது பண்ணாலும் விமர்சித்து கேட்கறதுக்கு, நீங்கள் எது நல்லது பண்ணாலும் முதல் ஆளாக கைதட்டி வரவேற்க நாங்கள் இருக்கிறோம். ஒரு 1000 பேரை கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறக்கு. அந்த மாதிரி ஒரு 1000 பேர் கூடி எல்லாரும் முன்னாடி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இது கூட ஒரு நல்ல முயற்சி தான், நல்ல எண்ணம் தான். ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு தெரியாத வழி இல்லை. நிச்சயமாக பெரிய அளவில் நஷ்டப்பட்ட தயாரிப்பாளர் நீங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே போல் நான் நடித்ததில் 90% பணத்தை தயாரிப்பாளராகவே நஷ்டமாக இருக்கிற என் நண்பன் பிரகாஷுக்கு தெரியாத நஷ்டம் இல்லை, வழி இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் அதை எவ்வளோ அனுபவபூர்வமாக உணர்ந்த செய்திருந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. விஷால் அவருடைய உழைப்பிலும் நேர்மையிலும் என்றைக்குமே எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, எந்த காலத்திலும் ஒரு எல்லளவும் சந்தேகம் வந்ததில்லை. அப்படி ஒரு உழைப்பாளியை இந்த சங்கம் பெற்றதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எல்லா விதமான முயற்சிக்கும் நீங்கள் கட்டப்போகிற மிகப்பெரிய இந்த ராமர் பணத்திற்கு நானும் ஒரு சிறு கல்லாக இருப்பேன் என்று கூறி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.